தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். பேரவைத் தலைவர் அப்பாவு நடுநிலையோடு நிற்கும் நேர்மை திறன் கொண்டவர் என குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் கஞ்சாடையாக பேசுவதை பார்த்திருக்கிறேன் என விமர்சனம் செய்தார். பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாதத்தின் போது முதலமைச்சர் இவ்வாறு பேசினார். அப்போதிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர். நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர். அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை பதவிக்கு நான் முன்மொழிந்தேன். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. அதுபோல பேரவையை நடத்திவிட முடியாது. இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு அப்பா அவர்கள் நடந்து வருகிறார்கள். கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் பாசம் பற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு அப்பா அவர்கள் நடந்து வருகிறார்கள். கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் பாசம் பற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். பேரவைத் தலைவருக்கு அருகிலே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசியிருப்பதை இந்த பேரவை உறுப்பினரும் பார்த்த காட்சிதான். சில எதிர்க்கட்சி உறுப்பினர் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும்.